கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனைக்காரங்களை குறித்து பார்த்துட்டு வரோம். எசேக்கியேல் 14:7. எசேக்கியேல் 14:7. இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் இவர்களுக்கு விசாரித்து வந்தால் அவளுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து. 1 கொரிந்தியர் 5:5. அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறேன். எசேக்கியேல் 14 கர்த்தர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்குரியவங்க பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல இவர் பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அதிகாரம் திருவிருந்து, ஆண்டவருடைய அப்பத்தை ரசம் ஆண்டவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் நினைவு கூறுதல், அதாவது சிலுவையின் மரணத்தை நம்ம நினைவு கூறுவதற்காக நம்முடைய சபையின் திட்டத்தின்படி என்ன செய்கிறாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காரியங்களை வைக்கிறாங்க. இப்போ நமக்கு மாதத்துக்கு ஒரு தடவை முதல் வாரம் என்ன செய்கிறாங்கன்னா திருவிருந்து ஆராதனை கொடுக்குறோம். அந்த ஆராதனையில் பார்த்திங்கன்னா துணிகரமாக யார் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்டவங்க விக்கிரக ஆராதனை நிறைய நம்ம பார்த்துட்டோங்க. இந்த பாவத்தில் உள்ளவங்க ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்தை நினைவு கூறும்படியா ஒரு நாளையும் ஒரு தேதியையும் அவர் என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டாங்க, என்னைக்கு அவர் தூக்கி இறக்கி வச்சாங்க, என்னைக்கு அவர் உயிரோட எழும்பினாரு அப்படிங்கிற காரியங்கள் பார்த்திங்கன்னா டேட் வாரியாக சீஷர்கள் எழுதி வைக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கட்டளையிடலை. ஏன்னா அதை என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனையை மாற்றிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த காரியங்கள் எந்த இடத்துல குறிப்புகள் இல்லை. பழைய காலங்களில் உள்ள வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க. அவரும் கூட பார்த்தீங்கன்னா குறிப்புகள் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு இயேசு கிறிஸ்துவர் ஒரு ஞானி இருந்தார், ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவரை பின்பற்றின ஜனங்கள் இருந்தாங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் தான் வரலாற்று ஆசிரியர் எடுத்து வைக்கிறாங்க. இந்த நாளில் தான் கிபி 1ஆம் நூற்றாண்டை பிரிக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி சொல்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டில் 33 வருஷம் அவர் இருந்தார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவன் மரியாளுக்கு பிறந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஜோசப்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கலிலேயாவில் இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் அவரை குறித்த குறிப்புகள் ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தாங்க. எந்த தேதியில் பிறந்தார், எந்த தேதியில் என்ன செஞ்சார், சிலுவையில் அறையப்பட்டார், எந்த தேதியில் கல்லறையில் புதைக்கப்பட்டார், எந்த தேதியில் அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற காரியங்கள் என்ன செய்யலாம் சொல்லப்படலாம். ஆனால் அப்போஸ்தலர் 12 சீஷர்கள் ஆண்டவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அழைச்சி ஒரு 12 சீஷர் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு அப்போஸ்தலர் பேர் கொடுக்குறார். அவர் தான் பேர் சொல்கிறார். அந்த 12 சீஷர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாளில் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய நாள் அப்படின்போது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர் சொல்லுவாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். அப்போ அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டு, இந்த சனிக்கிழமை என்ன செஞ்சுறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்க ஒன்று கூடி தொழுகிற ஒரு காரியங்களை என்ன செஞ்சுறாங்கன்னா அவங்க உருவாக்கி வைக்கும்போது, அந்த பெந்தேகோஸ்தின் அடிப்படையில் பெந்தேகோஸ்து சபையானது என்ன செய்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்கிறாங்க. அது ஒரு ஆராதனை நாளாக என்ன செஞ்சுறாங்க திட்டம் பண்ணி அதன் பிரகாரம் கடந்து வந்துட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, பைத்தியக்காரங்கன்னு கர்த்தர் எசேக்கியேலை எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அது எதுக்காக சொல்றாரு, ஏன் சொல்றாரு அப்படின்னு இல்லாம துணிகரமா என்ன செய்யறாங்க, அந்த ஆண்டவருடைய விருந்து போஜனத்துல பங்கெடுக்கும் போது
அவர்களை சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யார் எழுதுறா? பவுல் எழுதுறார். அப்ப சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சபையில, இப்போ ஒரு பெந்தேகோஸ்தே சபையில வந்து ஒருத்தர் வந்து திருவிருந்து எடுக்கிறார் அப்படிங்கும்போது பாஸ்டருடைய அந்த போதகருடைய பார்வைக்கு, அவருடைய காதுக்கு இப்படிப்பட்டவர் வந்து இந்த ஒரு விபச்சாரமோ ஒரு வேசித்தனமோ செய்யற ஒரு மனுஷன் வந்து இந்த திருவிருந்து ஆராதனையில பங்கெடுக்கிறாரு, அல்லது விக்கிரக ஆராதனை வழிபடுறவர் வந்து இதுல வந்து பங்கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தெரியாத ஒரு விக்கிரக ஆராதனையில பங்கெடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரட்சிப்புக்காக கூட்டங்களுக்காக ஆத்துமக்கள் அழைச்சிட்டு வரும்போது அவங்க தெரியாதனமா போகும்போது அதை தடுக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு தெரியாத பட்சத்துல என்ன செஞ்சிடறாங்கன்னா, அதை இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அபிஷேகம் பண்ண ஞானஸ்நானம் எடுத்தாலே அங்கத்தினரை வந்து மாத்திடுறாங்க. அப்படி ஞானஸ்நானம் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது, இது தண்ணி அடிக்கிற காரியங்கள்லாம் இருக்கும்போது அந்தரங்க காரியங்களை வந்து போதகருக்கு வெளிப்படுத்தும் போது அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சு நீங்கள் வந்து பங்கெடுக்காதீங்க, உங்கள் ஜீவியம் வந்து பரிசுத்தமாக ஆகிற வரைக்கும் இல்லை பங்கெடுக்காதீங்கன்னு சொல்லி போதகர் வந்து கண்டிப்பார். அதே மீறி அவர் வந்து பங்கெடுக்கும் போது அவர் ஒவ்வொரு தடவை அந்த ஆத்மாவை குறித்து என்ன செய்கிறாரு, பிரசங்கத்தில் பேசி அவருடைய போதக நேரங்கள், அவருடைய ஒதுக்கப்பட்ட நேரங்களில் அந்த காரியங்களை பேசி திரும்ப திரும்ப அந்த ஆத்மாவை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, சீர்படுத்துறதுக்கு ஜெபம் பண்ணி அவர் இல்லை நீ எடுக்காதன்னு வெளியில் போ அப்படின்லாம் சொல்லாமல் எடுக்காதன்னு சொல்லுவார், நீ சபை விட்டு வெளியில் போயிருன்னு சொல்லி சொல்ல மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை திருத்துறது மெய்ப்பனுடைய வேலை. ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விக்கிரக ஆராதனை வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, சொந்த பந்தங்கள் வந்து அந்த விக்கிரக வழிபாட்டில் இருக்கும்போது அதில் வந்து பங்கெடுப்பாங்க. அந்த சத்தியத்தை பற்றி தெரியாமல் இருக்கும்போது முழுசாக தெரியாமல் நான் அந்த பாதையில் நான் அந்த பாதையில் நான் கடந்து ஒவ்வொரு காரியமும் கற்றுக்கிட்டேன். அப்படி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அதுலேயும் பங்கெடுத்து இதுலேயும் பங்கெடுக்கும்போது அது வந்து போதகருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு ஒவ்வொரு காரியமாக விட்டு கடந்து வருவாங்க. அதை கர்த்தர் வந்து அக்செப்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆனா தெரிஞ்ச தவறு பண்றாங்க. இப்போ ஒரு விக்கிரக ஆராதனை வழிபடுறவங்க வந்து பண்ணும்போது நம்ம வந்து கண்டிச்சிடும். ஆனா வேதத்துல வந்து விக்கிரக வழிபாடு என்னது, ஆண்டவருக்கு அடுத்து ஒரு புருஷனையோ பிள்ளையோ ஒரு மனைவியோ நேசிச்சாலும் அது விக்கிரக ஆராதனை. உலக பொருள் என்ன, பணமோ சொத்தோ சுகமோ எதை விரும்பினாலும் ஆண்டவருக்கு அடுத்துல ஆண்டவரை விட்டு அதை முதன்மையாக்கும் போது அது வந்து ஒரு விக்கிரக ஆராதனை வேதம் வந்து சொல்லும். அப்ப இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, திருவிருந்து ஆராதனை பங்கெடுக்க முடியாது. அப்ப அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றாங்களா இல்லை அதுக்குள்ளேயே நிற்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளேயே நிற்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் இடத்துல வந்து வன்மையாக கண்டிக்கிறார். அப்ப இந்த காரியங்கள் வந்து ஒரு போதகருக்கு ஒரு மேய்ப்பனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன செய்வாரு, ஒவ்வொரு மாசமும் இல்லை மாசத்துல ஒரு நாளும் பரிசுத்தத்தை குறித்து வந்து அவர் மெசேஜ் சொல்லி இந்தந்த காரியங்கள் விக்கிரக ஆராதனைக்குரியது, இதுல நீங்க கடந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது ஒப்பு கொடுக்குற ஆத்துமாக்கள், இப்படி ஒப்பு கொடுக்காத ஆத்துமாக்களுக்கு சொல்றாரு பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள சொல்ல சபையை விட்டு வெளியில போ அப்படிங்கிற காரியங்கள் வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. சிலர் வந்து அப்படி பேசிட்டாரு, என்னை வந்து சபையை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட நியாயங்கள் நம்ம பார்ப்போம். ஆனா மெய்ப்பனா இருந்து இப்போ நம்ம பாஸ்டருக்கு விரோதமா ஒருத்தர் வந்து அவன் இவன் பேசுனதுனால அவர் வந்து சபையை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், எத்தனை பேர் சொல்றாங்க, நான் சொன்னா என்ன அப்படின்னு. இப்போ நம்ம அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க வந்து பேசும்போது நாங்கள் வந்து அவங்ககிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லும்போது இந்த சபையை வந்து கரப்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு தலைமைத்துவத்தில் அவங்க இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அவங்க வந்து செய்கிறவர்களாக இருக்கிறோம். அது தன்னுடைய சொந்த பிரச்சனையில வெளியில போகணும்னா அது ஆண்டவருக்கு அவருக்குரிய நியாயத்திற்கு அப்படி செய்யக்கூடாது. நம்ம போய் என்ன செய்ய முடியாது, ஒரு மேற்பட்ட போய் இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு, ஒரு பணம் வாங்கி பண்ணாரா பணம் வாங்காம பண்ணினாரா அப்படிங்கிற தீர்ப்பெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. ஆனா அவர் தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு உண்மையான நிரபராதி, இந்த சமீபத்துல ஒரு யூடியூப்ல பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து பண்டிகை சர்ச்சுக்கு போகுது, அந்த சபை சப்போர்ட் இருக்குது என்னன்னு தெரியல, ஆனா வைராக்கியமா பேசுது, ஆண்டவரோட இருக்கிறேன், ஆண்டவர் அல்லேலூயா ஆமென் நிறைய சொல்லுச்சு அந்த பொண்ணு.
ஆனா அந்த பொண்ணு வந்து தனியா இருக்கிறத பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா அவங்க மேல போய் கேஸ் போட்டு அந்த பிள்ளை வந்து புழல் சிறையில கொண்டு போய் அந்த பொண்ணு வந்து புழல் சிறையில ஒரு 5 மாசம் வச்சு வந்திருக்காங்க. அதுல இருந்து கடந்து வந்திருக்கு. ஆனா போராடிட்டு சொல்லுது, மற்றவங்க சொல்றாங்க நீ போராட வேணாம், நீங்க லேடிஸா இருக்கிறீங்க, விட்டுருங்க, போலீஸோட நீங்க எதுக்காதீங்க அப்படின்போது, இல்லை உண்மைக்காக நான் போராடுவேன், என்ன வந்தாலும் போராடுவேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு பேசும்போது, நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம் அந்த பொண்ணு, யாருமே இல்லை அப்படின்ற. அப்புறம் அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சு. கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ தனிப்பட்ட விதத்துல வந்து போராடும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவங்களுடைய நிலைமைக்கு தக்கவர் இல்லை. அந்த பொண்ணு என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதன் மத்தியில கர்த்தர் கூட இருக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட போய் போராடிக்கிட்டு சரி கடந்து வந்துடுவோம், அங்கே போய் செய்யற காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக செய்திருவோம். அதுதான் வந்து வாஸ்தவம். ஆனா சிலரோட வைராக்கியம், இப்போ ஒருத்தர் வந்து போய் என்ன செய்றாரு, மதுபான கடையில் நின்றுட்டு என்ன சொல்றாரு, சுவிசேஷம் சொல்றாரு. அப்புறம் ஒருத்தர் போய் சட்டசபைக்கு சட்டமன்றத்துக்கு நேரவோ ஏதோ போய் அங்கே நின்று வந்து சுவிசேஷம் சொல்லி சொல்றாரு. வெளிநாட்டுகளை பார்க்குறோம், இந்த தெருக்கல்ல போகிற ரோடு நின்று அவங்க வந்து சுவிசேஷம் போது கவர்மெண்ட் வந்து இங்கிலாந்துலேயே வந்து அரெஸ்ட் பண்ணுது. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தனிப்பட்ட விதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு சபைன்னு பார்க்கும்போது அந்த சபையின் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அந்த ஆத்மா சரிப்பட்டு வரல அப்படிங்கும்போது வந்து அதை நீக்கும் போது சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறேன். அப்போ பவுல் வந்து எப்படிப்பட்ட ஆத்மா வந்து அப்படிப்பட்ட தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கடந்து வராத போது எந்த ஆத்மா வந்து அவர் வந்து அதை தள்ளி வச்சாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா பொதுவா வந்து பார்த்தோம்னா இது சபைக்குரிய காரியம். ஒருத்தரை உருவாக்குறோம் இல்லை ஒரு கூட்டத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கும் போது அந்த உருவாக்குகிற அந்த தலைமை தான் யாரு, அவங்களுக்கு வந்து ஒரு மேய்ப்பன். ஒரு ஆத்மா உருவாக்குற கர்த்தர் யாரை கொண்டாய்கள்னு அவரை உருவாக்க முடியும். அப்போ உருவாக்குறதுக்கு ஒருத்தரையோ இல்லை ஒரு கூட்டத்தை உருவாக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா உருவாக்குன ஆத்மாவுக்கு விரோதமாகவே எழும்பும்போது என்ன சொல்ல, தமிழ வளர்த்த கடா மார்பில் வந்து பாஞ்ச கதையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உருவாக்கும் போது இல்லை அவருடைய சத்தியத்துக்கு செவிசாய்க்காத போது இல்லை அவர்களுக்கு விரோதமாக எழும்பும் போது அவங்க என்ன பண்றோம்னா ஒதுக்கி வச்சிரும். தட் மீன்ஸ் வந்து அவங்களே கூட ஒதுங்கிடுவாங்க. பட் ஆனா அவங்க நம்மளுடைய ஆளுகைக்குள்ள வராத பட்சத்துல நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஆத்மாவை குறித்து நம்ம என்ன செய்யணும்னா அதுக்குரிய ஒரு அட்வைஸோ எந்த காரியங்களும் நம்ம செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா ஆவி வந்து ஒத்துப்போகாத பட்சத்துல ஒத்துப்போகாதவங்க அது வந்து அந்த அந்தி கிறிஸ்தின் ஆவியானது அவங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்துல வந்து நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், என்கிட்ட அந்தி கிறிஸ்தின் ஆவி வந்து வேலை செய்யாது. அந்தி கிறிஸ்தின் ஆவி வந்து வேலை செய்யும் போது அதோடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அதை உள்ள வரவிடாதபடிக்கு தடுக்கிற குணம் வந்து ஒரு பரிசுத்தவானுக்கு இருக்கும். இல்லை நான் சொல்றதான் கரெக்டு, அவங்க என்ன சொல்றது, அவங்களே என்னை உருவாக்குனாங்கன்னாக்காக அவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டு எதிர்த்து வரது யாரு, அவன் எதிர்க்கிறவனாயும் தூஷிக்கிறவனாயும். அப்போ அதை எதிர்க்கிற காரியங்கள் ஒருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த கிறிஸ்டின் ஆவியினால சூழப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவங்க சொல்றது சரியில்லை, எனக்கிட்ட சொன்னதுதான் சரியா இருக்குது, அவங்க சொன்னது தவறா இருக்கு, இந்த காரியத்துல அவங்க சொன்னது தவறு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காரியங்களை எடுத்து சொல்லும் போது அது சரியா தவறா, எனக்கு நேரம் வரும்போது அது சரியா தவறா போது வேதத்தின்படி அவங்க சொன்னது சரியா தவறா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய இல்லை என்கிட்ட பேசும்போது அவங்க இப்படி சொன்னாங்க, இந்த காரியம் வந்து எனக்கு வந்து நிறைவேறல, அதனால அவங்க சொன்னது தவறு போது அந்த பேஸ்மெண்ட் அஸ்திபாரத்தை உடைச்சிட்டு அந்தரத்துல நிற்கிற ஒரு சுபாவம் உடையவங்க அந்த கிறிஸ்துவின் ஆள். படைத்த இயேசு ஆண்டவருக்கு தேவனுக்கு முன்பாக நான் வந்து சிங்காசனத்தில் ஏறுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் யாருடையதுன்னா அந்த கிறிஸ்துவோட உடையது. பிசாசு அந்த கிறிஸ்துவ யாரு, பிசாசினுடைய. அப்ப அந்த பிசாசின் குணங்கள் உடையவரை வந்து தன்னுடைய ஆளுகைக்குள்ள வந்து வைக்க விரும்ப மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியாது, அவங்களை அடுத்து உருவாக்க முடியாது. அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும்போது சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்து அப்படிங்கும்போது அவங்களுடைய வட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க. அவங்கள செஞ்சிருவாங்கன்னா வட்டத்துக்கு வெளியில வந்து இருப்பாங்க. எந்த ஒரு கான்டாக்ட் வந்து இல்லாத ஒரு நிலைமை வந்து வரும். இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரும் என்னுடைய ஆளுகைக்குள்ள வராத போது நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கும் போது
உடனே அவங்க பிசாசுகள் கொடுத்துட்டு நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்ற காரியம் கிடையாது. தன்னுடைய ஆளுகைக்குள்ள வராதவங்க சொல்றாங்க வெளியில வச்சு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கும்போது அந்த டீச்சருக்கு கட்டுப்பட்டு வராதவங்க என்ன செய்வாங்க, தலைமை ஆசிரியருக்கு சொல்லுவாங்க, டேன்னு சொல்கிற கேள்றான்னு சொல்லுவாங்க. கேட்காத பட்சத்தில் என்ன செய்வாங்க, தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்க. தலைமை ஆசிரியர் சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு உன் பிள்ளை என்ன செஞ்சுட்டேன் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு. கூட்டிகிட்டு போனதும் 10ஆம் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க பிளாக் மார்க் வந்து, ஏன்னா அடுத்த ஸ்கூலில் சேர்க்கும்போது இந்த ஸ்கூலில் நான் படித்தேன் அப்போ அவங்க என்ன அவங்க எப்படி உங்களை வெளியில் விட்டாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க என் பையன் நல்ல பையனை அந்த பையன் மேலே ஒரு பொறாமையினால இல்லை ஒரு ஜாதி அடிப்படையில் என்ன செஞ்சுட்டாங்க எனக்கு நீக்கிட்டாங்க போய் சொல்கிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால எழுதி கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட்ல சொல்லி ஒரு பிளாக் மார்க் போட்டு விட்டுருவாங்க. என்ன பிளாக் மார்க் போடுவாங்க, இதை வந்து டீச்சருக்கு அடிபணியாதவன், அதாவது ஸ்கூலுக்கு அடிபணியாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் மார்க் போடும்போது அவன் எந்த ஸ்கூலையும் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்காது. அப்போ அந்த பேரண்ட்ஸ் அந்த பையன் என்ன சொல்லுவாங்க, படிப்பு கேட்டதுக்கு அந்த டீச்சரும் அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தான் காரணம். அவங்க ஸ்கூலை விட்டுட்டு வேற எந்த ஸ்கூலும் என்ன செய்யல சேர்க்க விடாதபடிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவான். பட் ஆனால் தன்னுடைய நிலைமையை உணராமல் மற்றவர்கள் பேர்ல வந்து தவறுகளை வந்து அவன் புகுத்தும் போது பிசாசின் குணமுடையவனும் அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாகணும்னா அது இருக்கிறோம். இப்படித்தான் காரியங்களை வந்து சில கத்தரை இந்த உலகத்துல வந்து சில சிஸ்டமேட்டிக்கா கத்தரை சில உருவாக்கி வச்சிருக்கிறார். சிஸ்டமேட்டிக் அப்படின்னா ஒரு அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் இருக்கும்போது விஜய் இருக்கும்போது விஜய் சாதாரண ஒரு நடிகனா இருக்கும்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவருடைய அந்தரங்க காரியங்களை பயங்கரமா என்ன செஞ்சாங்க, யூடியூப்ல வந்து போட்டு விட்டாங்க. அப்ப அவனால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. பட் ஆனா இன்னைக்கு எந்த ஒரு சின்ன விஷயங்கள் என்ன செய்யறாங்கன்னா போலீஸ் அதிகாரம் வச்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்து கோர்ட்டு ஜெயிலு அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொண்டுட்டு வராங்க. அப்ப இதை வந்து தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்க போது அவங்களோட சட்டத்தின் பவர் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தலைவருக்கு எதிராக சொல்லாது ஒரு கூட்டம் எழும்பக்கூடாது, அது ஒரு போராட்டமா வெடிக்கும், இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த காரியங்களை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப இது கர்த்தர் வச்சது. அவங்க ஒரு அரசாங்கமானது கையில பவர் இருக்கிறதுனால அவங்க வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்தினாலும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அதே நேரத்துல இந்த நாடானது ஒரு கிளர்ச்சிக்கோ ஒரு போராட்டத்துக்கோ ஒரு காரியத்தை ஊர் விளைவிக்க கூடாத பட்சத்துல நாங்க அந்த நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அது கர்த்தர் என்ன செய்வாரு, அக்செப்ட் பண்ணுகிற தேவனா. அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாருன்னா அந்த கிறிஸ்துவின் ஆளுகை உடையவர்கள் யாருன்னா பைத்தியக்காரர்கள். பேதுரு பவுல் என்ன சொல்றாருன்னா அவங்க என்ன சொல்றோம்னா நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இராதபடிக்கு அவங்க என்ன செஞ்சிடணும், சாத்தான்கள் ஒப்பு கொடுக்கணும். இப்ப சாத்தான்கள் ஒப்பு கொடுத்த போது பிசாசுகள் ஒப்பு கொடுத்தாராங்க ஒரு கேள்வி கிடையாது. தங்களுடைய பரிசுத்த ஆளுகைக்குள்ள இல்லாட்டே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாதவர்கள் என்ன செய்றாங்கன்னா தங்களுடைய ஆளுகையை விட்டு அவருடைய சுய போக்குல செஞ்சுறாங்க விட்டுறாங்க. வேதத்துல யார் இருக்கிறா, காயின் இருக்கிறேன், ஆதாம குறிச்சு இல்ல, அதுக்கு அடுத்து வந்து பாபில இருந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து சந்ததி பார்க்கும்போது சேர்த்து ஏனோஸ் அப்படிப்பட்டவங்களாம் வர்றாங்க. ஆனா அவங்களை குறிச்சு எந்த காரியமும் சொல்லப்படுற ஏனோஸ்காரங்களை கத்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் சொல்றாங்க. ஆனா காயினை பொறுத்து பார்க்கும்போது நான் என்ன செய்யறேன், சமூகத்தை விட்டு போறேன், நான் நிலை இல்லாம இருப்பேன், என்னை எல்லாரும் கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆளுகை விட்டு கடந்து போகிறவனா இருக்கிறான். அவனுடைய சந்ததியான சரி ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சந்ததி. அவன் வந்து ஒரு கொலை செஞ்சா நான் 7 கொலை செய்வேன், அப்புறம் நான் ரெண்டு கல்யாணம் பண்ணுவேன். அப்புறம் அதுல இருந்து வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து தகப்பன்மார்கள், அதை இரும்பு காலம், வெண்கல காலம், ஆதி கற்காலம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போதான் என்ன செய்றாங்க, ஒரு தொழிலா வந்து கண்டுபிடிப்பாளர்கள் காயினுடைய வம்சத்துல இருந்தாலும் அவருடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருந்துச்சு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியா மாறுகிறதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆண்டவருடைய ஆளுகைக்கு அல்லது பரிசுத்தவான்களின் ஆளுகைக்கு அல்லது ஒரு அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்படாம எதிர்த்து நிற்கும் போது அவங்க எப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ள போயிடும், அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக கடந்து போகிறது முதலத்துல வந்து பார்க்கலாம். யாத்திராகம் 12:48.
அந்நியன் ஒருவன் உங்களிடத்திலே வேண்டி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் அவனை சேர்ந்த ஆணைகளை யாரும் சேதம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். சுத்தசேதம் இல்லாத ஒருவன் அதை செய்ய வேண்டாம். சரி, இன்னைக்கு வந்து பவுல் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய திருவிருந்த ஆராதனையில நீங்க பங்கெடுக்க கூடாதுங்கிற சத்தியம் வந்து எப்ப சொல்லிட்டாரு, யாத்ராகமத்துல இஸ்ரேல் ஜனங்களை பிரித்து எடுக்கும் போது பஸ்கா கொண்டாடுகிற விதத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு அந்நிய புத்திரன் அப்படிம்போது யாரெல்லாம் சொல்றோம் விக்கிரக ஆராதனை. அப்போ வந்து ஆண்டவர் வந்து அவன் இருதயத்துக்குள்ள இருக்குதா இல்லையன்றதை அவர் பார்க்கல. அதப்ப அந்த ரெட்ஷிப்பின் ஸ்டார்டிங் அவன் விக்கிரக ஆராதனை கும்பிடுறவனா இருந்தா என்ன சொல்லுவார், அந்நிய புத்திரன் பார்க்கும்போது அவங்க கடந்து வரும்போது அவங்க வீட்டில் வந்து யாரெல்லாம் வர்றாங்கன்னா கானானியரோட ஆட்கள் என்ன செய்றாங்க, கடந்து வர்றாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சிருங்க, விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளத்தை கத்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விருத்த சேதனம் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம் கூட சொல்றாரு, மற்ற ஜனங்களுக்கு உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற, விருத்த சேதனம் சொல்றாரு. அப்போ அந்த விருத்த சேதனம் அப்படிங்கும்போது வேதத்தில் வந்து இருதயத்தின் ஒளித்தோல் ஆகிய விருத்த சேதனத்துல ஒரு வசனம் எடுங்க. இங்க இருக்குது உபாகம் 10:16, எரேமியா 4. உபாகமும் 10:16 பாருங்க.
உபாகமம் 10:16. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். எதுவுமே 4:4. எரேமியா 4:4. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாத நிமித்தம் என் முக்கிரம் அக்னியை போல எழுதி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் விழித்தோரை நீக்கிவிடுங்கள். அப்போ ஆரம்பத்துல யாத்ராகமத்துல வந்து பிரிச்சு எடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அடையாளம் கொடுத்து அந்த விருத்த சேதனம் வந்து பண்ணிக்க சொல்றாரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உபாகம் போது புதிய தலைமுறை உருவாகிற காலத்திலேயும் என்ன சொல்றாரு, இருதய மகிழ நுனித்தோல் வந்து விருத்த சேதனம் பண்ணும் போது உள்ளான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா அப்படி பார்க்கும்போது டோட்டலா சிறையிருப்பின் காலத்துக்கு போகும்போது டோட்டல் பாவத்துக்குள்ள அவங்க வந்து சீரழிஞ்சு கெட்ட நிலைமையில் என்ன சொல்றாருன்னா, உங்கள் இருதய மகிழ நுனித்தோல் செஞ்சா பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், நீங்க ஒரு மாற்றத்துக்குள்ளாக வரணும், ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற காரியங்களை சரி தெளிவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். சரியா? யாத்ராகமம் 20:10. யாத்ராகமம் 20:10. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஒரு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆமா, இதுதான் அந்த நாட்கள் வந்து என்ன செய்றாருன்னா, அது ஒரு 7வது நாளை வந்து கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அந்த சுதேசி அந்நியன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரை தொழக்கூடியவர்கள் எந்த நாள்ல வந்து ஆண்டவர் வந்து ஆராதிக்கணும், அந்த ஆராதனையில யாரெல்லாம் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் ஒரு வரையறுக்கிற காரியங்களை வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இப்போ அரேபியாவில், சவுதி அரேபியா, முஸ்லீம் கண்ட்ரியில் வந்து வெள்ளிக்கிழமை என்ன செய்றாங்கன்னா அவங்க தொழுகை வந்து ஆராதனை நாளாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ கிறிஸ்தவ நாடுகளில் வந்து பார்க்கும்போது ஞாயிறு வந்து என்ன செய்றாங்கன்னா இந்த அப்போஸ்தலர் உண்டு பண்ணின அந்த கர்த்தருடைய நாள் சண்டே வந்து என்ன செய்றாங்கன்னா மாத்துறாங்க. ஆங்கிலேய அரசாங்கம் வரும்போது இந்த சண்டே ஞாயிறு வந்து என்ன செய்றாங்கன்னா கவர்மெண்ட் அரசு விடுமுறை நாளாக வந்து மாத்துறாங்க. இது கர்த்தர் வந்து திட்டம் பண்ணாமல் எந்த காரியமும் வந்து நடக்காது அப்படின்னு வந்து புரிந்து கொள்ளலாம். அப்போ சவுதி அரேபியா அப்படிங்கும்போது அந்த அந்த கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும்போது ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்யணும் எழும்பி என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை ஆராதனை. இப்போ ஆண்டவர் 7வது நாள் தான் என்ன செய்றாருன்னா ஓய்வு நாள் இருக்குது. அப்ப நாம வந்து எப்படி வந்து இந்த ஞாயிறு வந்து ஆராதனை நாள் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு உள்ள பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7வது நாளை வந்து நீ ஆண்டவரை தொண்டு கொள்வது ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கிறார். இன்னைக்கு உள்ள பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து புதிய உடன்படிக்கை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய காரியங்கள் எல்லாம் நிழலா இருக்குது, புதிய காரியங்கள் வந்து நிஜமா இருக்கிற காலங்களை நம்ம வந்து இருக்கிறோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பழைய பாரம்பரியம் அப்படின்னு 7வது நாள் போகும்போது நிறைய சட்டதிட்டங்கள் அங்கே இருக்குது. அந்த சட்டதிட்டங்களை நம்ம சொல்ல உட்பட்டு செய்ய முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சுவிசேஷ சொல்லும்போது நற்செய்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் செய்றாங்க, கதிரை வந்து கசக்கி சாப்பிடும்போது தாவீது செய்யலையா எடுத்து சொல்றாரு, தாவீது செய்யலையா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து சுகப்படுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், 7வது நாள் சுகப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. இவர் என்ன செய்வார் பார்க்கும்போது
சுகப்படுத்திட்டு சொல்றாரு, நீங்க 7வது நாள் வந்து உங்களுடைய ஒரு 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 மிருக ஜீவன், ஒரு ஆடோ மாடோ ஒரு குயில விழுகும்போது நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போகணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, அதை நீங்க தூக்கி எடுக்காம இருப்பீங்க. அப்ப அந்த சட்ட திட்டங்களை வந்து பழமையை வந்து என்ன செய்யறாரு, உடைக்கல. பட் ஆனா ஒருத்தரை உருவாக்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை உருவாக்கும் போது, இல்லை ஒரு குடும்பத்தை அமைக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சட்ட திட்டத்தை வந்து உருவாக்குறீங்க. எப்படி சட்ட திட்டத்தை உருவாக்குறீங்க? கணவன் மனைவி வந்து என்ன செய்யணும்னா இசைந்து தான் செய்யணும், குடும்பம் நடத்தணும். அங்கே வந்து பிரச்சனை வராது. ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவார் அவங்க வீட்டுக்காரு, நான் இல்லாமல் இந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு நல்ல காரியம் வருது, ஒரு கல்யாணம் இல்லை ஒரு துக்ககரமான காரியம் வரும்போது இளம் வயசுல என்ன செய்வார், நீ தனியாக போகாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் அது. அது நமக்கு வந்து சட்டமாக இருக்காது, அன்பினால சொல்கிற காரியமாக இருக்கும். இல்லை அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இல்லை நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன செய்கிறோம், ஒரு விரிவு வந்து உண்டாகும். அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லிவிடுவாங்க, வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும், கேட்டுக்கிறணும். அது ரைட்டோ தப்போ புரிகிற வரைக்கும் அதை செய்யணும், கேட்டுக்கிறணும். அப்போ ஒரு காலம் கடந்து வரும்போது அப்படின்னு பார்க்கும்போது இவர் எடுக்கிற டிசிஷன், இல்லை நான் வர்ற வரைக்கும் நீ இந்த துக்க வீட்டுக்கு போகணும் போது, நீ ஒரு வயசு கடந்து வரும்போது, இல்லைப்பா நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும், இல்லை நீங்கள் விட்டுப்பட்ட சூழ்நிலைக்கு 2 பேர் போனால் நீங்கள் லீவ் போட்டு வர்ற மாதிரி இருக்கும், நம்மளுடைய சம்பாத்தியத்தில் ஷார்ட்டேஜ் ஆகும், இல்லை இது ஒன்றும் ரொம்ப உறுத்தான ஆட்கள் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு காலங்கள் வரும்போது நீங்கள் ஒரு அனுபவசாலியாக வரும்போது ஒரு சில விட்டு கொடுத்து சரி போயிட்டு வான்னு சொல்லுவது. சிலர் வந்து உடுப்புப்படியாக இருப்பாங்க, இல்லை நான் வந்தாத்தே நீ போகணும் அப்படிங்கும்போது நம்ம நிச்சயமாக அதை சகித்து போகணும். இல்லை சில இடங்களுக்கு நீ போக வேண்டாம்னு சொல்லும்போது அதை சகித்து போகும்போது அந்த குடும்பம் என்ன செய்யும், ஒன்றுபட்டு கடந்தது. இதுதான் வந்து சட்டத்திட்டம். அப்போ புருஷ மனைவிக்குள்ள ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. பிள்ளைங்களை பெறும்போது என்ன செய்யணும், அவர்களே ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள நம்ம வளர்க்கணும். என்ன வளர்க்குறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் எங்கே செய்ய லீவ் போட்டு போகக்கூடாது, ஸ்கூல் எத்தனை மணிக்கு விழுங்குறது தாய் தகப்பனும் தெரியும். இப்போ சின்ன வயசுல என்ன செய்வாங்க, போய் அந்த கிளாஸ் விட்ட உடனே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, இல்லை ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. ஒரு ஏஜ் வந்த பிறகு சைக்கிள் வாங்கி கொடுத்தா, இல்லை நீயா வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு 4:30 வரவே ஒரு 6 மணிக்கு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அதை குறித்து கேட்குறோம். அடுத்து அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறோம். அவன் வேற உண்மையாகவே சொன்ன காரியம் சரியாக இருந்தால் நம்ம பையன் என்ன செய்யணும், ஒன்றும் செய்யலை, ஆனாலும் நீ 4:30 என்ன செஞ்சிடணும், வீட்டுக்கு வந்துடணும். இல்லை டியூஷனுக்கு போகிறான்னா டியூஷன் சார் யார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எத்தனை மணிக்கு டியூஷன் விடுவாங்கன்னா போய் கூட்டிகிட்டு வரோம். இல்லைன்னா நீ 8:30னா ஒரு 9க்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். அதே மாரி லேட் ஆகும்போது நம்ம செய்கிறோம், அவனை குறித்து விசாரிக்கிறோம், இல்லை நீ கடந்து வந்துடும்னு சொல்லுவோம். அதை மீறி பண்ணும்போது அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். அதையும் மீறி பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர ஆரம்பிச்சு தண்ணி தெளிச்சு சில என்ன செஞ்சுருவாங்க, அவன் ரவுடியாக மாறிட்டான், அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சில பேரண்ட்ஸு சில கணவன் மாதிரி கூட என்ன செஞ்சிருவாங்க, தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. இப்போ மதுரையில் வந்து ஒரு குடியாரை வந்து சாக்கடைக்குள்ளே வந்து விழுந்துட்டான். மதுரையில் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் இப்போ பாலம் இருக்கிறப்ப, சாக்கடை பாலம் இருக்கிறப்ப, அப்போ அவனை தூக்கி விட்டுட்டாங்க. குடிக்கிறான்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் பார்க்கும்போது இன்னாருடைய அவன் போதையில் தெரியல இருந்தானா தெரியல, அவன் எதுவுமே பதில் பேசலை. சாக்கடைக்குள்ள வேற கடந்து தூக்கி வெளியே வச்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவனை வீடு கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு தூக்குனவங்க யாருன்னா இவங்க தீயணைப்புத்துறை வீரர்கள், அப்புறம் போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவனை கொண்டு போய் சேர்க்கணும், அப்படி போட்டு போக முடியாது. அப்போ விசாரிக்கும் போது அவங்க வீட்டுக்காரம்மா நம்பரை வச்சு ஃபோன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஆளை பற்றி அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு, எனக்கு அந்த ஆளுக்கு சம்மந்தம் இல்லை, வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் சொன்னால், இவன் அப்போ ரொம்ப தண்ணி அடிப்பேன், இவங்க எப்போவும் அந்த ஆளை வந்து வீட்டை விட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க, வீட்டை விட்டு வெளிவட்டுட்டாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போனாலும் ஏற்றுக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க. இங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு முரணாக நடக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளில் நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற ஒரு சட்டத்திட்டத்துக்கு ஆப்போசிட்டாக வரும்போதும் அது அந்தி கிறிஸ்துவின் ஆழிதான். அவனை வந்து அழுக சொல்லு. ஆண்டவருக்குள்ள இருக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஓய்வு நாளை வந்து ஆண்டவர் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணாரு, இன்னைக்கு நான் ஓய்வு நாளை தான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கும்போது அது எப்படிப்பட்ட போதகமாக மாறி இருக்குன்னா கள்ள போதகம். 7th டே வந்து நான் 7வது நாள் தான் நான் வந்து சனிக்கிழமை தான் ஆராதிப்பேன், ஓய்வு நாளை தான் நான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கும்போது அது சட்டத்திட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்ப்பாக மாறும்போது அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் ஆளுகை செய்யப்பட்டதாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ 7th டே நம்ம எதுக்கு சொல்கிறோம்,
பழைய ஏற்பாட்டில் சொன்னதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னா 7வது நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்குன்னு பார்க்கும்போது முதல் நாள் என்ன செஞ்சிடணும்னா சமைச்சு வச்சிருவோம். அடுத்து வந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கு இருக்குது. அதாவது அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எருசலேமை சுற்றி, அதாவது கோவில் இல்லாத நகரங்களில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய பட்டணத்தோட திட்ட அமைப்பை பார்த்தீங்கன்னால நடுவில் கோயில் இருக்கும், சுற்றி என்ன செய்யணும் குடியிருப்பு இருக்கும். இது வந்து எங்கேருந்து நமக்கு வந்து கடந்து வந்துச்சு பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நடுவில் வாசம் பண்ணி அந்த அவருடைய கூடாரத்தை போட்டு சுற்றி என்ன செஞ்சாங்க, எல்லாருமே ஜனங்கள் வந்து என்ன செஞ்சாங்க, குடியிருந்தாங்க, கோத்திரங்கள்லாம். அதே மாதிரி கட்டமைப்பு தான் எருசலேமில் வந்து கட்டப்பட்டுச்சு. அந்த கட்டமைப்பு தான் இன்னைக்கு நம்ம நாட்டுகளெல்லாம் இருக்குது. அப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு கோயிலை வச்சுறாங்கப்பா. இங்கே போனாலும் ஒரு கோயில் இருக்குது பார்க்கும்போது அன்னைக்கு உள்ள ஆண்டவர் என்ன செட்டப் பண்ணி வச்சாரோ அதை இன்னைக்கு மனுஷன் வந்து கடைப்பிடிக்கிற எல்லா இடத்துலையும். அப்போ எல்லா இடத்துலையும் விக்கிரகம் மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, இங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து ஆண்டவருக்கு எதிராக உருவ வழிபாடு பண்ணும்போது அது விக்கிரக வழிபாடை வந்து மாறும். இப்போ இது எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமான காரியம். அப்போ இது எல்லாமே அந்த கிறிஸ்தவ ஆளுகைக்கு உட்பட்டவர். இப்போ 7வது நாள் நான் வந்து அப்படிதான் பண்ணுவேன், பழைய ஏற்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் 4 சுவிசேஷங்களையும் பார்க்கும்போது அந்த ஓய்வு நாளுக்கு விரோதமாக இல்லை, ஓய்வு நாளில் வந்து நீ ஓய்வு நாளை கடைப்பிடிச்சா மட்டும் போதாது, நீ நன்மையான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, அவர் வந்து காரியங்களை எடுத்துரைக்கிற தேவனாக இருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிர்த்தெழுந்த நாளை என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர் கடைப்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு நாம வந்து ஓய்வு நாளை கடைப்பிடிக்காம உயிர்த்தெழுந்த நாளை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஓய்வு நாள் என்பது இஸ்ரவேலர்களுக்கு உரியது. அது பழைய காலத்துல உள்ள இஸ்ரவேல். புதிய உடன்படிக்கையும் கிறிஸ்தவர்கள் நாம ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஆதி ஆபத்துல பார்த்தா ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ என்ன செய்ய மாட்டாங்க, ஓய்வு நாளை கடைப்பிடிக்கல. அவங்க எகிப்துல இருக்கும்போது அவங்க அடிமைகளா இருந்தாங்க, அவங்க ஓய்வு நாளை கடைப்பிடிச்சது அவங்க சரித்திரம் இல்லை. ஆனால் சிறையிருப்புக்கு போகும்போது என்ன செய்யறாங்கன்னா ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. பலி செலுத்துறதுக்கு அவங்க எங்கே பலியிடணும், எருசலேம் தேவாலயத்துல தான் பலியிடணும், அவங்க சொன்ன குறிப்பிட்ட இடத்துல தான் பலியிடணும். அப்போ அந்த காரியங்கள் அங்கே வந்து அவங்க நடக்கலாம். அது அவர்களுக்கு உரியது. இன்னைக்கு நாம வந்து புதிய உடன்படிக்கையும் ஆவிக்குரிய இஸ்ரவேல். அப்போ நமக்கு அந்த ஓய்வு நாளில் வந்து அந்த அப்போஸ்தலர் அதையே கடைப்பிடிச்சு அப்பவே அவங்க கர்த்தருடைய நாள் வச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போஸ்தலர் வந்து அதை கடைப்பிடித்து வரும்போது நாம புதுசாக அவனை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கிரியேட் பண்ணும்போது வந்து அந்த கிறிஸ்தவன் ஆளுகைக்கு உடையவர்களாக மாறி விடுகிறதுனால என்ன செய்யற அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யற. ஆனா புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு நியமம் என்னன்னா எல்லா நாளும் ஆண்டவருக்கு உரிய நாள். நம்ம எந்த நாளையும் கர்த்தருடைய நாள் என்ன செய்யலாம், சர்வீஸ் பண்ணலாம். ஆனா நம்ம இப்படி செட்டப்ல பழகிட்டோம். சண்டே தான் வந்து சரி அவங்களுக்கு வந்து லீவா இருக்குது அப்படிங்கும்போது அந்த சண்டேல என்ன செய்யற நம்ம சர்வீஸ் வச்சு ஜனங்கள் வருகிறதுக்கு பண்ணணும். ஆனா 7 நாளுமே என்ன செய்யலாம், ஆராதனை செய்யலாம். எல்லா நாளுமே ஆண்டவருக்கு உரிய நாள். இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு சண்டே தான் ஆராதனை நாள்னு சொல்லப்படலை. பட் ஆனால் 7 நாட்களுமே நம்ம சில ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம வந்து இருக்கோம். அதனால ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஆண்டவருடைய ஆராதிக்கிற நாள் அப்படிங்கும்போது அப்போஸ்தலர் ஆரம்பிச்சதை இன்னைக்கு சபையானது அதை ஒரு வடிவமைப்பா, ஒரு சட்டத்திட்டமால ஒரு வடிவமைப்பா கொண்டு வரணும்னா அதற்கு இசைவா வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே வந்து சண்டே இருக்கிறதுனால மனுஷன் இன்னைக்கு சண்டே சர்வீஸ் நமக்கு ஒத்து வர்றதுனால மனுஷன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம வைக்கணும். சின்னமலையில வந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு வந்து சண்டே சர்வீஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து பெண்களுக்குரிய ஆராதனை நாள். வேலைக்கு போறவங்களும் அன்னைக்கு வந்து கலந்துக்கிறாங்க. சரியா? ஏசாயா 8:14 இந்த இதை முடிச்சுடும். அப்போ 7th டேக்காரங்க வந்து அவங்க வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு அம்மா பேர் நல்ல பேர், அவங்களுடைய தரிசனத்தின் பிரகாரம் அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுடைய நோக்கம் ஏன்னா பரலோகத்துக்கு போகக்கூடிய நோக்கம் இல்லை, அதுல சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குவாங்க, படிக்க வைப்பாங்க. அப்போ அது எல்லாமே அடிபட்டு போகுது. 7வது நாள்ல ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் வந்து முதல் நாளே சமைச்சு வச்சிருவாங்க. தங்களுடைய ஆராதனை தங்களுடைய ஆலயம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வந்து நடந்து வரணும். அந்த ஓய்வு நாளில் வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து வந்து ஆண்டவரை வந்து தொழுது கொள்ளணும். அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சபையில தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய காரியம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்கிறாங்க, சண்டே சர்வீஸ் வந்து சனிக்கிழமை சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க, மற்றபடி அவங்க காரியங்களை பார்ப்பாங்க.
காதில் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கம்மல் போட மாட்டாங்க, கழுத்துல வந்து செயின் போட்டுக்கிடுவாங்க. அது என்ன ஒரு ஆமாம், காதில் மட்டும் போட்டுக்க மாட்டாங்க, கம்மல் போட தெரியல போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் பட் ஆனால் கழுத்தில் வந்து செயின் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம், பிரதான நோக்கம் வந்து அதில் சேரும்போது அவங்க செய்கிறாங்கன்னா வெளிநாட்டுகளுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அங்கே வந்து உருவாகிறதுனால அங்கே வந்து சேராங்க. எப்படி சேராது இல்லை. ஆனால் அந்த கள்ள போதகத்திற்குள்ளே போனவங்களை வந்து நம்மளால செய்ய முடியல, வெளியில் கொண்டுட்டு வர முடியாது. அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த கிறிஸ்து நாளைக்குள்ள மனுஷனை போயிடக்கூடாதுங்கிறதுல மனுஷன் ஒரு இடமான முடிவு உள்ளவர்களாக வந்து இருக்கணும். அந்த கள்ள போதகத்துக்குள்ளே போன யாருமே வெளியில் வந்ததா சரித்திரம் இல்லை. நீங்கள் வந்து சிபிஎம்ல வந்து நாங்கள் தான் வந்து மணவாட்டி சபை அப்படின்னு சொல்லி இது கரைபடாத சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இவங்க 7ஆவது நாள் என்ன சொல்லுவாங்கன்னா 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நமக்கு தெரிஞ்ச அளவில். இவனுங்க யெகோவா சாட்சி என்ன செய்வாங்க, ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாடு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ அதை நம்ம சாகடிக்கும் போது என்ன செஞ்சோன்னா அந்த ரத்தமானது என்ன செஞ்சு அதுக்குள்ளே போய் உறைஞ்சி போயிடும். அப்படி ஒரு நூதன உபதேசக்காரர். இங்கெல்லாம் யாரு நூதன உபதேசக்காரர். எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப நூதனமாக கொண்டு போகக்கூடாது. இப்போ என்ன சொல்லுவோம், கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுறாங்க. அப்போ நல்ல சமாரியன் கதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது கிறிஸ்மஸ் அப்போ நம்ம சரி நாமளே என்ன நமக்கு நாம எல்லாத்தையும் கொண்டாடிடக்கூடாது, இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செஞ்சுக்கலாம் செய்துக்கலாம். அதனால் கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவர் கான்ஸ்டன்டைன் உருவாக்கினாரு, அவர் ஆண்டவர் வந்து என்னைக்கு பிறந்தாருன்னு தெரியாது, அதனால அது அன்றைக்கி செய்யறாங்க வந்து ஒரு விக்கிரக வழிபாடாக வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம கொண்டாடுகிற விதத்தில் கொண்டாடும் போது அது விக்கிரக வழிபாடாக இருக்காது. என்ன நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்னு சொல்லி நூதனமாக பார்க்கக்கூடாது. அவர் வச்சாரு அதனால் நம்ம சரி கொண்டாட மாட்டேன் அப்படிங்கும்போது, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு வந்து சேருகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா, மாதந்தோறும் இல்லை டெய்லி வந்து அவங்க பண்டிகை கொண்டாடின ஒரு மக்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே வர்றாங்க. இவங்க வந்து நீங்கள் இதை பண்ணாத அது பண்ணாத போது அவங்களோட வாழ்க்கை வந்து என்ன செய்யணும், ஒரு வெறுமையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று ஏன்னா நம்ம ரொம்ப ஒன்றும் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், புது வருஷம் கொண்டாடுறோம், அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம். ஒரு 4 முக்கியமான பண்டிகை தான் உண்டு. அதுக்கு இடையில வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், இந்த ஞானஸ்நான ஆராதனை போகிறோம், ஒரு ஸ்பெஷல் கூட்டம் போடுறோம், அடுத்து அவங்களுடைய பிறந்த நாளில் பங்கெடுக்கிறோம், அவங்களுடைய சுக துக்கங்களை பங்கெடுக்கிறோம். இதுதான் நமக்கு என்ன செய்ய பண்டிகையாக மாறும். அதை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம். அப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும் போது அவங்க சில கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, நீயா செய்யாத கேக் வாங்கி சாப்பிடாத, பக்கத்தில் இருக்கவங்க கொடு, நீயா பிரியாணி கிண்டி சாப்பிடாத, பக்கத்துக்கு கொடு, ஏழை கூப்பிட்டுக்கோ, அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் சொல்லும்போது அதையும் நம்ம ஆட் பண்ணி கொண்டாட வைக்கணும். அதை விட்டுட்டு நீ கொண்டாடாத, ஆண்டவர் வந்து என்னைக்கு பிறந்தாருன்னு தெரியாது, வாஸ்தவம் என்னைக்கு பிறந்தாருன்னு தெரியாது, பட் ஆனால் அது வேத வல்லுநருடைய சஜஷன் படி 25 பிறந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பண்ணித்தான் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து கான்ஸ்டன்டைன் வந்து அக்செப்ட் பண்ணி அதை ஒரு விழாவாக எடுக்கிறார். நிறைய பேர் கொண்டாடுவாங்க, சிபிஎம் கொண்டாட மாட்டாங்க, இவங்களும் கொண்டாடுறது, இந்த கள்ளப்போதம் இருக்கிற யாருமே கொண்டாட மாட்டாங்க, நிறைய பேர் வந்து கொண்டாட மாட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு நூதனமாக போயிடக்கூடாது. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது, கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்னைக்கு பிறந்தார் அப்படிங்கிறது வந்து தெரியலைனால, இயேசு கிறிஸ்து உலகத்தில் ரட்சகராக பிறந்தார் அப்படிங்கும்போது பிறந்த நாளை கொண்டாடும் போது இந்த உலகமே கொண்டாடுவேன், மேற்கத்திய நாடுகளும் கொண்டாடும் போது இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை நம்ம பிரபலியப்படுத்துகிறோம். அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். அப்படி கேட்குற எதிரி எகத்தாளமான காரியங்களை கேட்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் மரத்தில் வந்து வைக்கிறாங்க, அந்த மரியாதை சிலை வைக்கிறதுல நம்ம தவறு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் வைப்பாங்க, சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ் வைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மரத்தில் வந்து லைட்டு போடுறது வந்து அது யாரோ ஒருத்தர் உருவாக்குனாங்க, அதனால இந்த மரத்தில் லைட்டு போடும்போது இதை நம்ம யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே தேவனுடைய அவனுக்கு இருக்குது, அவன் செய்யறான், இல்லை நான் இதை செய்ய வேண்டாம், நான் வந்து ஆண்டவருக்காக கொடுத்துருவேன்னா அது அவனுக்கு ஆண்டவருக்கு உரிய தனிப்பட்டது. அதெல்லாம் அந்த குடும்பம் சந்தோஷப்படுது. இல்லை 4 பேர் வரும்போது வந்தது நல்லா இருக்குது, இப்போ இது எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சரித்திரபூர்வமாக வந்து ஒரு காரியம் வருது. அதை பற்றி மறந்துட்டு
இது எல்லாமே நம்ம நூதனப்படுத்தி சொல்லக்கூடாது. பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு, நீங்கள் எதுக்கு புது ட்ரெஸ் போடுறீங்க, இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படி போது, இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லையே, நீ புது ட்ரெஸ் போடாத அப்படி பார்க்கும்போது ஒரு அவங்க அம்மா அப்பா கல்யாணமோ இல்லை அவங்க அப்பாவுக்கு வந்து பிறந்த நாளோ இல்லை அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாளோ இருக்கும்போது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உள்ள என்ன சொல்லுவாங்க, சரி நம்ம பிறந்த நாள் நம்ம கல்யாணம் பிள்ளைகளுக்கு சேர்த்து எடுத்து கொடுப்போம்னு சொல்லி சேர்ந்து கொண்டாடுறாங்க. அப்போ நமக்கு நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பிறக்கிறப்ப நான் சந்தோஷமான செய்கிறேன், நான் ஒரு புத்தாடை அணிந்து அந்த காரியங்களை நான் வெளிப்படுத்துறேன். அதுக்காக நான் மற்றவங்களுக்கு செய்யணும், ஆனால் நீ எதுவுமே செய்யாமல் நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது அது புகுத்துக்கிற மாதிரி, ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரி, அவருடைய சோர்வுக்கு உட்படுத்துக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, ஆண்டவர் அன்னைக்கு பிறந்தார், எங்கள் அப்பா பிறந்த நாள் நான் சந்தோஷமாக புது ட்ரெஸ் போட்டு நான் சரி கொண்டாடுறேன். சிலர் தலைவர்கள் நம்ம பாஸ்டர் வச்சாங்க, நிறைய பேர் புது ட்ரெஸ் போடாலும் அவர் புது ட்ரெஸ் போட மாட்டாங்க. அப்படி சில கொள்கைவாதிகள் இருக்காங்க. இப்போ நானும் புது ட்ரெஸ் தான் போட்டுகிட்டே இருந்தேன், காசு இருந்தால் போட்டுக்கிறேன், காசு இல்லைன்னா போட மாட்டேன். அந்த கிறிஸ்மஸ் வந்து போட மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த விருப்பம் இருக்குது. அப்போ அந்த விருப்பம் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவலாக ஆஹா ஓஹான்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி புது ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கும்போது அது நான் அப்படி என்ன செஞ்சேன், அப்பா ஏசப்பா பிறந்த அன்னைக்கு சந்தோஷமாக என்ன செய்கிறேன், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் செய்கிறேன். நான் கேட்க மற்றவங்க வாங்கி கொடுப்பேன். இப்போ அது கூட பண்ண வாங்கி கொடுக்குறதில்ல, காசு வாங்கி கொடுக்கலாம், அப்படி எல்லாருக்கும் போய் வாங்கி கொடுப்பேன். சரியா, இதை வந்து ஒரு பெரிய குற்றமாக செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. எப்பவுமே அவருடைய ஆத்மா விருத்தி அடைவதற்கு ஏதுவான காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். அந்த ஆத்மா சோர்ந்து போகக்கூடிய காரியத்தில் சரி அவனை வந்து புகுத்த கூடாது. இதை தான் நம்ம வந்து கற்றுக்கணும். அடுத்து புத்தாண்டு சொல்கிறோம். புத்தாண்டு பண்டிகை அப்படின்னு பார்க்கும்போது புது வருஷம் வந்து என்ன செய்கிறாங்க, அது ஆங்கிலேயர் கொண்டாடுறது, நமக்கு வந்து தமிழ் வருஷம் அப்படின்னா நம்ம தமிழ் வருஷத்தையும் கொண்டாடலாம், என்ன செய்யலாம், இங்கிலீஷ் வருஷத்தையும் கொண்டாடலாம். ஆனால் நமக்கு வந்து இப்படி நம்மளுடைய பிறப்பு வளர்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில மாதத்திலே வந்ததுனால அப்போ ஆண்டவர் ஒரு வருஷத்தை கடந்து ஒரு புது வருஷத்துக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்தாரு, ஒரு சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம், அன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம், புது ட்ரெஸ் போட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம், முடியலைன்னா நம்ம மட்டும் ட்ரெஸ்ஸை போட்டு செய்கிறோம். இது வந்து நம்ம ஒருத்தர் வந்து சும்மா செய்யக்கூடாது, கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆத்து மனசே அது வளராது. ஒரு பெரியவங்க வந்து ஒரு பரிசுத்தவங்க வந்து ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நன்மையானவர்களை ஏற்றுக்கொள்ளணும், அதுல தீமை இருந்தால் அதை கலைந்து போடணும், ஆட் பண்ணிக்கலாம், நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க முஸ்லீம் பண்டிகையில வந்து பார்த்தீங்கன்னா படிச்சோமா ரம்ஜான், இன்னொன்று பக்ரீத்து அப்படிங்கிறது அவங்க புது ட்ரெஸ் போட்டு ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. பழைய நாட்களில் வாழ்த்து அட்டைகள்லாம் வாங்கி அனுப்புவோம், பொங்கலுக்கு அனுப்புவோம், தீபாவளிக்கு அனுப்புவோம், கிறிஸ்மஸ்க்கு அனுப்புவோம். இப்போ நமக்கு இந்த செல்லு வந்து அந்த செலவு மிச்சமாக பெருசு, இதுலேயே நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அது கூட சில சொல்றதில்ல, பொதுவாக ஸ்டேட்டஸில் வச்சுட்டு போயிடுறது, அந்த மாதிரி காலங்களுக்குள்ள வந்துட்டு. அப்போ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆத்மா ஆண்டவர் இப்போ சொல்றாரு, ஆத்மா விருத்தி அடைவதற்கு ஏதுவாகத்தான் ஜனங்கள் என்ன செய்யணும், நடத்த கற்றுக்கிறோம். ஒருத்தர் வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா சரி இருந்துட்டு போனானே, பரிசுத்தத்துக்கு நேரம் அவனை பழக்க வைக்கும் போது அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது. ஆனால் நீ இதை பண்ணினாத்தான் நீ பரிசுத்தம் போது அங்கே வந்து மட்டுப்படும், பரிசுத்தம் வந்து மட்டுப்படும், அதுலேயே அவனோட ஃபோக்கஸ் போகும்போது பரிசுத்தத்துக்கு நேரம் கடந்து வர காரியங்கள் நிறையா இருக்குது. அப்போ என்ன செஞ்சுட்டாரு அவர், உபாகமத்திலே சொல்லிட்டாரு, எரேமியான்னு சொல்லிட்டாரு, 28 நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி அன்னைக்கே சொல்லிட்டாரு, இன்னைக்கு சொல்லலை, புதிய ஏற்பாட்டிலோடு அது இல்லை. பட் ஆனால் அன்னைக்கே என்ன செஞ்சுறாரு, புதிய தலைமுறை வரும்போது மோசே சொல்றாரு, எரேமியா சிறையிருப்பின் காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 28 நுனித்தோலை செய்யுங்க, விருத்த சேதனம் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு வந்து புதிய ஏற்பாட்டு இருந்தாலும் வந்து விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருதயத்தின் நுனித்தோலை தான் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. நீ சுன்னத் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால சுன்னத் கல்யாணம் பண்ணுறவங்க கல்ல போதும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸு கண்டிப்பாக லேடிஸும் ஜென்ஸும் பண்ணணும் சுன்னத். அப்படிங்கும்போது ஜென்ஸுக்கு வந்து அந்த குஞ்சு மாதிரி இருக்கிறத வந்து அந்த சுற்றி இருக்கிற தோலை வந்து கட் பண்ணுவாங்க. இது எதுக்கு கட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் வந்து இது வேற வைரஸ், இப்போ அந்த விந்து வந்து இருக்கும் இல்லையா, இந்த விந்தெல்லாம் இருக்கும்போது ஒரு HIV உள்ள ஒரு நோய் உள்ள ஒருத்தர் வந்து போயிட்டாங்கன்னா அது சுற்றி இருந்து மற்றவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வெட்டிட்டு அதை செஞ்சுருவாங்கன்னா அதை அவங்க வந்து கழுவிட்டாங்கன்னா அந்த விந்து வந்து இருக்காமல் மற்றவங்களுக்கு அது பரவாது. இதை கற்றுக் கொடுக்கறது தான் கர்த்தர் அன்னைக்கு வந்து ஜனங்களை வந்து பிரித்து எடுக்கும்போது இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள உட்படாமல் அவங்க வந்து டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த காரியத்தை கட்டில் எடுக்கிறதே அவனா இருக்கிறாரு. இதை என்ன பண்றாரு அப்படிங்கும்போது மற்ற காரியங்களோடு செய்யறாரு, அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சத்தியத்தை வந்து புகுத்துக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால எதுக்கு அவர் விருத்த சேதனம் பண்ண வச்சாரு, எதுக்கு அவர் விருத்த சேதனம் போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து யாரோட வர்றாங்க, அந்நிய ஜாதியோட வராங்க, நிறைய அந்நியஜோட வந்து கலப்பு இதாக இருக்கும்போது வந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க வந்து டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதை ஒரு பெரிய விஷயம் நினைச்சாங்க
யூதர்கள் என்ன செய்வாங்க, அது விருத்த சேதனம் பண்ணணும் கட்டாயப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் அப்போ இருந்துச்சு கட்டாயப்படுத்துறாங்கன்னா அவங்களோட சேரும்போது நீ செய்யணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல நீ விருத்த சேதனம் பண்ணுங்கன்னா அது கள்ள போதாம மாறிடு. அவருடைய இருதய வழி நுண்ணித்தொலை விருத்த சேதனம் பண்ணா போதும், இருதயத்துல பரிசுத்தம் இருந்தா போதும். நுண்ணித்தொலை விருத்தம் போது இருதயத்துல இருக்கிற கரப்ஷன்லாம் நீக்கிட்டாலே நம்ம செய்யணும் பரிசுத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாரு. இன்னைக்கு அது ஒதுக்குறோம். இன்னைக்கு நீ சுண்ணத் பண்ண அப்படின்னா அது கள்ள போதும். இன்னைக்கு யார் அதை பிடிச்சிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது யார் முஸ்லீம்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனை வரும்போது அந்த தோலை கட் பண்ணி விட்டுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கேட்டு பண்ணுவாங்க. ஆனால் முஸ்லீம்ஸ் லேடிஸுக்கு விருத்த சொல்லிட்டு வயசுக்கு வந்த உடனே ஒரு தலைவர் இருப்பார். இப்போ நமக்கு ஷியா பிரிவில் இமாம் தலைவர், சன்னி பிரிவில் அவங்கள மக்கள் மத்தியில் ஒரு தலைவர் ஏற்படுத்துகிறாங்களா, அப்படி இந்த சுன்னத் பண்ணுறதுக்கு ஒரு முஸ்லீம் தலைவர் இருப்பார். அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு 13 வயசுல அந்த பொண்ணு 13, 14 பூ பெய்து வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட வஜைனால இருக்கிற அந்த துவாரத்தை அவன் கத்தியால கீறிவிடுவான். அவன் கீறிவிடுவான். அப்போ எவ்வளோ பெரிய பிசாசு எப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டி வச்சிருக்கேன். அப்போ முஸ்லீம் வேதம் வச்சது சாத்தானின் வேதம், சாத்தான் வேதம் ஓதுகிறது. இவ்வளோ பெரிய கொடுமை. தகப்பேற்பேன். அப்போ லேடிஸ் இருக்க மாட்டாங்க, தகப்பேற்பேன். அந்த தலைவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிள்ளைய நிற்க வச்சா உட்கார வச்சா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை அந்த வஜைனாவுக்கு நேரம் கத்திய வச்சு கீழே. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், பிசாசு எப்படி சிக்க வச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நூதன விஷயங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அடிபணியக்கூடிய அல்லது அந்த ஆளுகைக்குள்ளே கொண்டு போக விதத்தில். ஆமாம், சுன்னத்து கல்யாணம் முஸ்லீம்ஸ் மத்தியில் இருக்குது. ஆனால் சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கை யாருங்கிறது பவுல் சொல்லியிருப்பாரா? சுன்னத் இல்லை, சுன்னத்துக்காரருக்கு புதிய ஏற்பாடு பவுல் சொல்லியிருப்பாரா? இவர் சொல்லியிருப்பாரா? பேதர் சொல்லியிருப்பார், பவுல் தான் சொல்லியிருப்பார். சுன்னத்துக்கார். சரி, டைம் என்ன முடிஞ்சிருச்சா? ஏசாயா 8:14. ஏசாயா 8:14. 14, 14, 14. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் இரண்டுக்கும் தடுக்கிறதும் நிகழ்வும் தன்மையும் சுருக்கும் கம்மியுமாயிருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாரு பார்க்கும்போது, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அவரே எப்படி இருப்பாரா, தடுக்க வைக்கிறாரு, சுருக்கு வைக்கிறாரு, கண்ணி வைக்கிறாருன்னு சொல்லி இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசிகளா பதிவு பண்ணப்படும். அப்போ நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்முடைய பாதையை என்ன செய்றாரு, நீ போனதான வேலை செம்மையாக்குன்றாரு. அப்புறம் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி செய்வேன்றாரு. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்றாரு. யுத்தம் கர்த்தருடையன்றாரு. நட்சத்திரங்கள் என்ன செய்யுது, எதிரியோட போரிட்டு ஜெயிக்க வைக்குது. ஒரு தூதன் என்ன செய்யறான், பாளையத்துல இருக்காது தூதர்களை எதிரிகளை வெட்டி போட்டு ஜெயத்தை உண்டு போறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு முன்னாடி சுருக்கு கண்ணி இடரல் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி நம்ம ஒத்துக்கிறது சொல்லுங்க? நமக்கு எல்லாத்தையும் அகற்றி விட்டு நம்ம நடத்தி செல்லுகிற தேவன் சொல்லி நம்ம சில வேதத்துல பார்க்கணும். பட் ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய தேவன் தான், ஆனா போகும்போது உங்களுக்கு முன்னாடி சுருக்கு கண்ணு இடறுதல் வேற என்ன சொல்றாரு, 4 சொல்றாரா, சுருக்கு கண்ணு இடறல் தடுக்கல், இந்த காரியங்களை நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது?
அல்ல, முதல்ல வாசிங்க. முதல் வரி என்ன வருது? 8:14 முதல் வரி. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் போது அவர் நடுவில் இருக்கிறாரு, அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கிறாரு. இவங்க போகும்போது எப்படி இருக்காரோ அவர் கூடவே இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறோம்னா நம்ம கூடவே அவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்த வரி வாசிங்க. நம்ம 2 கோத்திரத்தை சொல்றாரு. யூதாவுக்கு என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வாசிங்க. யூதாவுக்கு வாசிங்க திரும்ப. 2 கோத்திரங்களா? 2 ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம். தடுக்கலின் கல்லும் இடர்தலின் கல்லும் வந்து யூதான்னு வச்சுக்கோங்க. அடுத்து இஸ்ரவேலுக்குன்னு சொல்றாரு. சுருக்கும் கண்ணியும் இஸ்ரவேலுக்கு. சரியா? வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலுக்கு வருதா? சுருக்கும் கண்ணி யாருக்கு இருக்கு? வாசிங்க, வசந்த வாசிங்க. இஸ்ரவேலுக்கு வாசிங்கள. அப்ப எருசலேம் குடியிருப்போம் யூதா. எருசலேம் வந்து யூதா தெற்கு ராஜ்யம். சுருக்கு கண்ணி 4 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? இடரல், தடுக்கல், சுருக்கு கண்ணி. இல்லாட்டி சுருக்கு கண்ணி விட்டுட்டோம்னா தடுக்கலும் இடரல் யாருக்கு வருதுன்னா இஸ்ரேல் வடக்கு ராஜ்யத்துக்கு. தெற்கு ராஜ்யத்துக்கு சுருக்கம் கண்ணி அப்படி குறிச்சுக்கலாம். 4மே அவங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம 2 கோத்திரத்துக்கும் பொதுவாக சொல்றாரு. அப்புறம் சுருக்கம் கண்ணி வந்து யூதா தெற்கு ராஜ்யத்துக்கு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னா என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்படித்தானே? நம்ம கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்ம கிடைச்சிடாரு. எல்லாமே சொல்றாரு, உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் அப்படிலாம் சொல்லி சொல்றவரு. தடுக்கல், இடரல், கண்ணி, சுருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? அதை நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? நீ 2 கோத்திரத்தை விட்டுருங்க. 2 கோத்திரம். இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பாவத்துக்குள்ள போனாலும் சொல்லல அவரு. முதல்ல சொல்ற பரிசுத்த ஸ்தலமா இருப்பேன்றாரு. அப்படி சொல்லவே இல்லையா அந்த இடத்துல? என்ன சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலமா இருப்பேன்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் வரி. 2வது வரி என்ன சொல்றாரு? 2 கோத்திரத்துக்குள்ளேயும் நான் தான் என்ன செய்யறேன்? இடரலையும் தடுக்கலையும் எருசலேம் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியும் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி சொன்னவர் நீங்க பாவம் பண்ணுனதுனால இது இருக்குன்னு அந்த இடத்துல அவர் சொல்ல வரலையே, சொல்லலையில. என்ன சொல்றாரு? 2 கோத்திரத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் இடரலையும் தடுக்கலையும் எருசலேம் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்றாரு அந்த இடத்துல எதுவுமே அவர் சொல்லல. என்ன சொல்ல வர்றாரு? நான் பரிசுத்த ஸ்தலமா இருப்பேன், போய் உங்க கூட இருக்காரு, என் கூட இருக்கிறாரு. இப்ப நான் இருக்கும்போது நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? உனக்கு முன்னாடி எனக்கு தடுக்கல் இருக்குது, உனக்கு முன்னாடி இடரல் இருக்குது, உனக்கு முன்னாடி என்ன சரியா சுருக்கு வச்சிருக்கேன், உனக்கு முன்னாடி கண்ணி வச்சிருக்கேன், நானே வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. கண்ணி வெடி யாருக்கு வைப்பா? இப்ப இலங்கையில வந்து விடுதலை புலி பிரபாகர் என்ன பண்ணாரு? எதிரிகளுக்கு வச்சாரு. எதிரிகளுக்கு வச்சாரா? கண்ணி வெடியில வச்சது எதிரிகளுக்கு வச்சாரு. அவங்க வந்து அவங்களை தாக்காம இருக்கிறது. அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டாங்களா? இல்லையா? எதிரிகளுக்கு தான் செய்றாங்க கண்ணி வெடி வச்சாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து எல்லையில வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா யாருக்கு எதிராக சண்டை போடுவாங்க? எதிரிகளுக்கு எதிராக தான் வந்து சண்டை போடுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாரு? உங்களுக்கு தான் சரி, நான் வந்து தடுக்கலையும் இடரலையும் கண்ணியும் சுருக்கையும் சரியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மணி எத்தனை? சரி. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றான்னு பார்க்கும்போது அவர் என் கூட தான் இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில என்ன செஞ்சாரு? பாளையம் போட்டு சுத்திதான் உட்காந்துறேன், நான் பரிசுத்த ஸ்தலம் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு முன்னாடி இடறுதல், கண்ணி, சுருக்கு, தடுக்கல் எல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் பரிசுத்தமான தேவன். இந்த பரிசுத்த குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நானே வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது படைச்சது யாரு? பிசாசை படைச்சது யாரு? ஆண்டவர் தான் படைச்சாரு. அந்த சாத்தான அலுசற்பம் பிசாசு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ அந்த இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க?
ஆண்டவர் எதுக்கு வந்து ஆதாமை படைச்சாரு? ஆண்டவர் எதுக்கு வந்து ஏவாளை படைச்சாரு? ஆண்டவர் எதுக்கு வந்து பழத்தை வந்து அந்த மரத்தை படைச்சாரு? அப்புறம் எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு படைச்சார்? அப்போ ஆண்டவர் யாரை படைச்சிருக்காரு? ஆதாமை படைச்சிருக்கிறாரு, ஏவாளை படைச்சிருக்கிறாரு, மரத்தை படைச்சிருக்கிறாரு, சாப்பிடக்கூடாத பழத்தையும் படைச்சிருக்கிறாரு, பிசாசையும் படைச்சிருக்கிறாரு. படைச்சது யாரு? அப்ப இந்த ஆதாமும் தப்பு பண்ணா, ஏவாளும் தப்பு பண்ணிட்டா. இந்த பழம் வந்து சாப்பிடக்கூடிய பழத்தை உண்டு பண்ணி வச்சது யாரு? ஆண்டவர் தான். கட்டளை போட்டது யாரு? ஆண்டவர் தான். பிசாசை படைச்சது யாரு? ஆண்டவர் தான். அவனை அந்த ஸ்தலத்திலிருந்து தள்ளி விட்டது யாரு? அப்ப அவனுக்கு விரோதியா மாத்தினது யாரு? மாத்தலை, அது விரோதியா மாறினது அவனுடைய இது. அப்ப படைச்சது யாரு? அவர். அப்போ இடறல், தடுக்கல், சுருக்கு, கண்ணு எல்லாமே வந்து ஆண்டவரால் திட்டம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற காரியம். தடுக்கல், இடறல், சுருக்கு, கண்ணு எல்லாமே ஆண்டவரால் திட்டம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற காரியம். இன்னைக்கு வந்து பிசாசை நீங்க எதுக்கு படைச்சிங்க, அதனால நான் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு அவருக்கு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. பிசாசை படைச்சு அவனை நீங்க எனக்கு எதிரியா வச்சதுனாலதே நான் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது. அதான் சொல்றாரு, நான் இடறலையும் தடுக்கலையும் என்ன சொல்ற சுருக்கும் கண்ணியும் நான் தான் வச்சிருக்கிறேன். அப்ப இதன் மத்தியில தான் நீ ஓடி வந்து நீ பசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். இல்லைன்னா பசுத்த ஸ்தலம் உன் கூட தான் இருக்குது. அந்த பசுத்த ஸ்தலத்தை நீ தான் தக்க வச்சுக்கிறணும். ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, நீ தானே செய்யணும். அவர் கூட இருக்கிறதுக்கு நீ உன்னை தகுதிப்படுத்துக்கிறேன். அதனால எனக்கு பிசாசு இருக்கிறேன், அதனால என்ன செய்ய முடியாது, நீங்க என் கூட இருக்க முடியாது. பிசாசுடைய ஆளுகை வந்து நீங்க தானே பிசாசை படைச்சிங்க. அப்ப அதை வந்து நான் செய்ய முடியாது, நான் என்னால ஜெயிக்க முடியாது. அதனால நான் உங்க கூட நான் செய்ய முடியாது, நீங்க என் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு, அவரே சொல்றாரு, டீட்டெயிலா கிளீனா என்ன சொல்றாரு, அவருடைய திட்டத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற விளக்கம் அளிக்கிற தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருது, இன்னைக்கு ஒரு நஷ்டம் வருது, இன்னைக்கு என் பிள்ளை செத்து போச்சு, என்னுடைய வியாபாரம் நஷ்டமா போச்சு, இல்லை என் பிள்ளை என்ன செஞ்சேன், ஒருத்தனோட ஓடி போயிட்டேன், என் பிள்ளை ஒருத்தனோட ஓடி போயிட்டேன், இல்லை என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு, இல்லை என் வீட்டுக்காரர் என்னை கொடுமைப்படுத்துறாரு, இல்லை என் என்னோட பிள்ளை வந்து விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை திட்டம் வகுத்தவர் தேவன். அப்படிப்பட்ட காரியம் தான் இருக்குது, அதன் மத்தியில தான் நான் இருக்கிறேன். அப்ப நீ என் கூட இருக்கணும்னா அது ஆண்டவர் வைத்த ஒரு காரியம். இதை என்ன செய்ய முடியாது, நான் எடுத்து போட முடியாது. அது அவருடைய திட்டம். நீங்க எதுக்கு பிரதான தூதன் ஆகிய அவன் பேர் என்னது, நிகாவல், அவன் பேரு காப்பாற்றுகிற கேருப்பை வந்து நீங்க எதுக்கு படைச்சீங்க? அப்ப அவன் வந்து உங்களுக்கு எதிராக வந்து சிங்காசனத்துக்கு மேலாக நான் அமருவேன்னு சொல்லி சொல்லுவேன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட நீ எதுக்கு படைச்சிங்க நான் கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட இடறுதலையும் தடுக்கலையும் சுருக்கையும் கண்ணியும் நான் தான் வச்சிருக்கிறேன். அப்ப இந்த காரியங்களை நான் தான் வச்சிருக்கிறேன். அப்ப இவனை எதுக்கு தள்ளுனேன், ஏன் படைச்சேன், இவனை வந்து உனக்கு நான் சுருக்காவும் இடரலாவும் தடுக்கலாவும் கண்ணியாவும் ஏன் வச்சேன் அப்படிங்கிறத நான் பரலோகம் போனாலே எனக்கு தெரியும். அப்படித்தானே? இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கிறீங்க, அது வந்து என்ன செய்யுது, ஒரு கலெக்டரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலெக்டரா வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கலெக்டர் ஆகும்போது மதுரைக்கு போஸ்டிங் போட்டாங்க, மதுரைக்கு போஸ்டிங் போட்டாங்க. அப்போ மதுரைக்கு போஸ்டிங் போடும்போது இந்த மதுரை வந்து எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, அதை நான் எப்படி கையாளணும் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்டிங் போட்டவர்கிட்டைய நீங்கள் எனக்கு மதுரைக்கு போஸ்டிங் போட்டிருக்கிறீங்க, இந்த மதுரையில் வந்து நான் வந்து கலெக்டராக இருக்கணும்னா, நான் வந்து அதில் கலெக்டராக நான் பணிபுரியணும்னா அது எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, அதில் நான் என்னென்ன வேலைகள் செய்யணும், அது எப்படி லாபகமாக என்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அவர் போஸ்டிங் போட்டவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், தகுதிக்கு தக்கன போட்டா நீங்க போய் என்ன செய்யணும், அது உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு மதுரை வந்து ஒரு ரவுடிய நகரமா இருக்கிறதுனால நீங்க ரவுடியை வந்து என்ன செஞ்சிருவீங்க, அவனை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துடுவீங்க. அதனாலதான் அவங்கள நான் வந்து மதுரைக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லும்போது என்னுடைய திறமை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீ அங்கே போய் என்ன செய்யணும், மதுரையில கலெக்டரா இருந்து அந்த ரவுடிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு கலெக்டரா மாறணும்.
அப்ப அந்த கலெக்டருக்கு முன்னாடி என்ன தடுக்கலும் சுருக்கும் கண்ணி இடர்கள் இருக்குன்னா, ரவுடிகளின் கூட்டமாகிய மதுரைக்குள்ள உன்னை நான் அனுப்புறேன். ஆனா ரவுடிகள் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் உன்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ உனக்கு திறமை இருக்கு, உனக்கு தகுதி இருக்குது. ரவுடியில் ஒரு நகரத்துல உன்னை போட்டாலும் அந்த ரவுடிகளை என்ன செய்வ, நல்லவனாய் மாற்றக்கூடிய அல்லது சிறையில அடைக்கக்கூடிய, அந்த சிறையில நல்லவனாய் மாற்றக்கூடிய அந்த திறமை உங்ககிட்ட இருக்கிறதுனால உன்னை நான் மதுரைக்கு அனுப்புறேன், மதுரைக்கு உன்னை கலெக்டரா நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இன்னைக்கு நான் பரிசுத்த ஸ்தலமாகிய தேவன் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு முன்பாக தடுக்கலையும் சுருக்கையும் கண்ணியையும் இடரலையும் நான் வச்சிருக்கிறேன். அப்படின் போது நீ எதுவுமே இல்லாம நீ கடந்து என்னோடு கூட நீ இசைவாட முடியாது, உறவாட முடியாது, எல்லாமே இருக்குது. இதற்கு நீ என்ன செய்யணும், உன்னை பாதுகாத்து கொண்டு விலகி கொண்டு என்னோடு கூட நீ உறவாடணும். அப்ப தடுக்கல் கண்ணி இடரல் சுருக்கு எல்லாமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக அங்கங்க வைக்கப்பட்டிருக்கு. என்ன இருக்குது, விக்கிரகத்துல நீ கல்யாணம் பண்ணாத அப்படிங்கிறது இருக்குது, லவ் பண்ணாதன்னு இருக்குது, லஞ்சம் கொடுக்காத அப்படின்னு இருக்குது, ஏழைகளுக்கு இறங்கணுன்றாது, அடிக்காது, இது எல்லாமே இடரல் கண்ணி தடுக்கல் எல்லாமே. இந்து மதம் எப்படிப்பட்ட மதம் இருக்குது, அடுத்த இடம் இருக்குது இஸ்லாம் மதம் எப்படிப்பட்ட மதமா இருக்குது. ஏன் புத்தர் மதம் ஆசை என்ன செய்ய திறந்து கொள், ஆசை எல்லாத்துக்கும் துன்பம்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாமே இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பைபிள்ல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப நான் புத்த மதத்தை தழுவக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அது என்னது, அந்த கிறிஸ்தினாவி அது எதை நோக்கி போகுது. புத்தர் எதை நோக்கி போனாரு, அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஒரு சத்தியத்தை அவர் என்ன செய்யல சொல்லலை. துன்பம் உனக்கு ஆசைக்கு காரணம், அதை நீ விட்டுட்டுனா நீ என்ன செய்வ, ஏதோ ஒரு இடத்துக்கு போவ அப்படின்னு சொல்ல வந்தாருல. துல்லியமாக நீ இன்னது செஞ்சா நீ பரலோகத்துக்கு போவ, துல்லியமாக நீ இன்னது செஞ்சா நரகத்துக்கு போவன்னு சொல்லக்கூடிய வேத புஸ்தகம் இந்த உலகத்துல பரிசுத்த வேதத்தை விட்டா வேறு எந்த புத்தகமும் கிடையாது. அப்படி ஒண்ணு இருந்தா நீங்க சொல்லுங்க, எனக்கு வேத புஸ்தகத்தை வச்சுட்டு நான் அந்த புஸ்தகத்தை என்னுடைய கொள்கை புஸ்தகமா மாட்டேன். அப்ப இதைத்தான் சொல்ல வர்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே படைச்சிட்டு நம்மகிட்ட எப்படி சொல்லலாம். அப்போ இந்த கன்னிகளுக்கு தப்பு வைக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் நாம கூட பரிசுத்த ஸ்தலமாகி அவர் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அந்த வல்லமையை நமக்கு கொடுப்பாரு. ஆனா அதே நேரத்துல அதுக்குரிய ஞானத்தையும் கொடுப்பாரு. அதுக்கு நான் எப்படிப்பட்டவனாங்க, பரிசுத்தத்தை ஸ்தலத்துக்குள்ள நான் என்ன செய்யணும், இருக்கக்கூடிய ஒரு யோசுவாவிய வாலிபனாக நான் இருக்கணும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தேன், தேவனுடைய உடன்படிக்கை பட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்த ஒரு மனிதன், தேவ மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனா நான் என்னையும் மாத்திக்கணும், என்னை சூழ்ந்திருக்கிறத மாத்திக்கணும், என்னுடைய பிள்ளைகளையும் அப்படி மாற்றணும். அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஜெபம் பண்றது தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்காத வரைக்கும், தன்னுடைய பிள்ளைகளை உபவாசிக்கிறதுக்கு உருவாக்காத வரைக்கும், வேத அறிவு இல்லாதபடி உருவாக்காத வரைக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இந்த சுருக்கும் கண்ணிக்கும் தன்னுடைய பிள்ளைகளை உட்புகுத்துகிற அந்த அதுக்கு நேரம் நடத்துகிற பெற்றோரா இருக்கிறோம். எந்த ஒரு பிள்ளையும் நாம் அப்படிப்பட்ட காரியத்துல நம்ம பழைய நாட்களை பாருங்க, பாஸ்டர் சொல்லுவார், நாங்கள் வசன ஒப்பு வைக்கலாம், மதியான சாப்பாடு கிடையாது. பாஸ்டமாக சொல்லியிருக்காங்க. பழைய நாட்களில் பஸ்தவன்கள்லாம் சண்டே சர்வீஸ் பிள்ளைகள் வரணும், சண்டே சர்வீஸ் மத்தியான சாப்பாடு, காலையில் ஃபாஸ்டிங் கூட வந்துடுவாங்க, மத்தியான சாப்பாடுக்கு வசனம் சொல்லலாம், உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அப்படித்தான் அன்னைக்கு பிள்ளைகளை உருவாக்குனாங்க. அந்த ஜென்ரேஷன் தலைவர்லாம் பாருங்க அதே வைராக்கியத்தோட வரும். இன்னைக்குள்ள பிள்ளைகள் பாருங்க, வீட்டில் ஜபம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, எங்கள் அம்மாவை ஜபம் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. பிள்ளைகள் சண்டே கிளாஸ் அனுப்புறதில்ல. இல்லை என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்களை பைபிள் படிக்கிறது சொல்றதில்ல, ஃபாஸ்டிங் போட சொல்றதில்ல. அப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது, ஆண்டவர் என்கிட்ட பேசுறது அப்போ தானே கல்யாணம் பண்ண நிலையில் என்ன செய்யுது, பிள்ளை வளர்ந்துருச்சு, இனி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பையன் எப்படி இருக்கிறேன், எங்கிட்ட போயிட்டு இருக்கிறேன், சர்வீஸே வராமல் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்ற, உங்களுக்கு முன்பாக இடறுதல் சுருக்கு கண்ணி தடுக்கல் எல்லாமே இருக்குது, உன்னையும் காத்துக்கணும், உன் குடும்பத்தையும் காத்துக்கணும், உன் பிள்ளையும் காத்துக்கணும். அப்போ அதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் மட்டும் போயிருவேன், யோபு யானியல் தானியல் எல்லாருமே இருக்கிறாங்க, நான் தொங்கலை பிடிச்சிட்டு நான் போயிருவேன் அப்படின்னு பார்க்கும்போது நியாயாசனங்கள் வெளிப்படும் போது இன்னைக்கு மௌனிஸ் இல்லை எங்கள் அம்மா சொன்னா நான் கேட்கலன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா 4 அடி அடிச்சு நீ படிக்க வச்சிருக்கலாம்ல, இப்பவே சொல்றேன்ல. அப்ப அன்னைக்கு நாம கணக்கு கொடுக்கிறவளா இருக்கணும். இன்னைக்கு அவன் கெட்டு போனதுக்கு காரணம் யாரு, நீங்க. வேத வசனம் சொல்லுது, சரியா? அப்ப தடுக்கல் கண்ணி இடரல் எல்லாமே இருக்கும்போது என்னையும் விலைக்கு காத்துக்கிறணும், என்னைய சூழ்ந்தவர்களையும் என்ன செய்யணும், விலைக்கு காத்து கொள்ளும்படியான ஞானத்தை
விழிப்புணர்வை வேத வசனத்தை எடுத்து சொல்லுகிறவா இருக்கணும். நான் சொல்லலைன்னா இன்னைக்கு அக்கா பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைய பார்த்து சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது இல்லை அக்கா அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. சரியா? கொடுத்துலாமா? ரைட்.